24வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம். Thank you Jesus. Hallelujah. என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம். அதனுடையதான ஸ்தோத்திரம். Hallelujah. 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு நட்சத்திரம், சத்தமாய், ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல். ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல். இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா, ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல். ஒரே ஒரு நட்சத்திரம், ஒரே ஒரு செங்கோல். நட்சத்திரம், செங்கோல், அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், போடுங்க தலைப்பை போடுங்கம்மா, அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், ஒரு மகாராஜா பயன்படுத்துகிற காரியம். செங்கோல் மகாராஜாவின் கரத்தில் இருக்கும். நட்சத்திரம் என்பது அது ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஒரு உயர்ந்த ஒரு பதவிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சார் 4 ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு, 3 ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு. அது மேன்மையை காட்டுகிற ஒரு காரியம். ஆக மேன்மை, நட்சத்திரம், செங்கோல், இது ரெண்டும் மகாராஜாவை காண்பிக்கிறதா இருக்கிறது. இயேசு மகாராஜாவை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரை பல விதங்களிலே நாம் வர்ணிக்கலாம். நன்றாக கவனியுங்கள். பல விதங்களிலே நாம் ஆண்டவரை வர்ணிக்கலாம். சிலர் ஆண்டவரை ஒரு தன்னுடைய சகோதரனை போல பார்க்கிறதுண்டு. மூத்த சகோதரன் அப்படின்னு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். தப்பு கிடையாது. சிலர் ஆண்டவரை நண்பன், ஃப்ரெண்டு. இப்போ நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அதில் ஸ்நேகிதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். அதில் ஆண்டவரை ஒரு ஸ்நேகிதனாக வர்ணிக்கப்படுகிறார். அதுவும் தப்பு இல்லை, தாராளமாக சொல்லலாம். இன்னும் சில பேர் அவரை மணவாளனாக வர்ணிக்கிறதுண்டு. அவரை மணவாளனாகவும் நம்மை மணவாட்டியாகவும் வர்ணிக்கிறதுண்டு. அதுவும் தப்பு இல்லை, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கால வேளையிலே ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறது. அவர் மகாராஜாவாய் நம் நடுவில் இருக்கிறார். அவர் மகாராஜாவாய் நம் நடுவில் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ராஜ்யங்கள் வரும் போகும், அழிந்து போகும். அது ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க, 15 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் அந்த ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனால் நித்தியமாய் சதா காலங்களிலும் தி எட்டர்னல் கிங்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை, அந்த ராஜ்யத்திற்கு அழிவில்லை. நாம் அந்த ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். நாம் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்திற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இங்க இருக்கிறதான இந்த லோக்கல், இந்த மாநில ஆட்சிகள் அல்ல, இங்க இருக்கிறதான இந்த ஸ்டேட் ஆட்சிகள் அல்ல. இதெல்லாம் கடந்து, இது ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம், 90 வருஷம் கூட உயிர் வாழ்ற வரைக்கும் இந்த ஆட்சி. ஆனால் இதற்கு அப்புறமாக நித்தியமாய், யுகமாய், எட்டர்னல் கிங்டம், எட்டர்னல் கிங்டம், எட்டர்னல் கிங்டம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய ராஜ்யம். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க, நித்திய ராஜ்யம், அழிவில்லா ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அழிவில்லா ராஜ்யம். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு. இந்த ஃபேமிலி, இந்த மனைவி, இந்த புருஷன், இந்த புள்ள, இந்த மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், அந்த நார், இந்த நார், இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான். கண்ணை மூடிட்டா அடுத்த ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது அழிவில்லாத ராஜ்யம். அங்கே எலெக்ஷன் இல்லை, டெபாசிட் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, கவுன்சிலர் இல்லை, வார்டு நம்பர் இல்லை, வட்டச் செயலாளர் இல்லை, சதுர செயலாளர் இல்லை. அங்கே ஒரே ஒரு மகாராஜா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கைத்தட்டி. அதனால தான் அடிக்கடி சொல்றோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க
வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம அவர் எப்படி பார்க்கிறார்னா, அந்த மகாராஜாவினுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அப்ப நம்ம வந்து இளவரசர்கள், இளவரசிகளா கர்த்தர் நம்மளை மாத்தி வச்சிருக்கிறாரு. சரி, இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு இளவரசனுக்கு, ஒரு இளவரசிக்கு தேவன் தருகிற 4 முக்கியமான ஆசீர்வாதங்கள், 4 முக்கியமான காரியங்கள். அவருடைய அரண்மனையிலே இருக்கிற, அவர் மகாராஜாவினுடைய பிள்ளையாய் இருக்கிற எனக்கு கர்த்தர் என்ன நன்மையை கொடுத்திருக்கிறார். ஆமா, சாதாரணமா அந்த உலகத்துல ஒரு எம்எல்ஏவினுடைய பையன் என்ன ஆட்டம் ஆடுவாரு, ஒரு எம்பியினுடைய பிள்ளை என்ன ஆட்டம் ஆடுவாரு. வேணா ஒரு வார்டு கவுன்சிலருடைய பையன், அதுவும் அவர் எலெக்ஷன்லாம் நின்று ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா இருந்திருப்பாரு. ஆனா கூட அவர் பையன், எங்க அப்பா இந்த வருஷத்துல அவர் எம்எல்ஏவா இருந்தாருன்னு எப்படி தன்னை பெருமிதம் பண்ணி கொள்றாரு. அப்போ ஒரு சிஎம்மோட பையன் தன்னை எவ்வளவு பெருமிதம் பண்ணி கொள்வாரு, சிஎம்மோட பேரன் தன்னை எவ்வளவு பெருமிதம் பண்ணி கொள்வாரு. ஆமா, ஸ்தோத்திர. பிரைம் மினிஸ்டருடைய மகன், நம்ம பிரைம் மினிஸ்டரையா திருமணம் பண்ணல, சரி பரவாயில்ல, நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், அவங்களுடைய பிள்ளைனா அவங்க எப்படி பெருமிதம் கொள்ளுவாங்க. அவங்களே அப்படி சொல்லுவாங்கன்னா, நான் மகாராஜாவோட பத்தலையே. ஆமென். நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? நான் மகாராஜாவினுடைய பிள்ளை, சர்வ வல்லமையுள்ளவருடைய பிள்ளை, நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவருடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு. ஹல்லேலூயா. டீல கையை வச்சுக்கங்கம்மா. அப்போ திடீர்னு ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா எனக்கு ஸ்கேல் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ரைட், கவனிங்க. அப்ப அப்படிப்பட்ட மகாராஜாவுக்கு கர்த்தர் என்னை இளவரசியா தெரிந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற 4 பெனிஃபிட்ஸ், 4 நன்மைகளை மாத்திரம் இன்றைக்கு நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர். ஹலோ, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை மகாராஜாவா இருக்கிற அவர் உங்களையும் என்னையும் இளவரசனாக, இளவரசியாக என்ன செய்திருக்கிறாராம்? சொல்லுங்க, தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. நல்லா கவனிக்கணும். உலகத்தின் தெரிந்து கொள்ளுதலை விட ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. உலகம் ஒரு மனுஷனை எப்படி தெரிந்து கொள்ளும்? ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தா, ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தா, ஒரு ஐடி செக்டாருக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு பல இன்டர்வியூ வச்சு, சில பேனல்கள்லாம் வச்சு, ஆமா, அவங்கள 1008 கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணி, இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி எப்படி இருக்குது, அப்புறம் வந்து நல்லா பேசுறாங்களா, ஆள் ஹைட்டா இருக்காங்களா, வெயிட்டா இருக்காங்களா, ஸ்தோத்திரம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கிறாங்க. சில கம்பெனிகள்ல சில லோக்கல் மாதிரி இடங்கள்ல சில பெண்களை வேலைக்கு எடுக்கணும்னா அந்த பெண்கள் நல்லா பேசுவாங்க, நல்ல வர்றவங்கள்ட்ட கவர்ச்சியா பேசுவாங்களா, கவர்ச்சியா இருப்பாங்களா. இவங்களை கொண்டு வந்து இங்க கல்லால உட்கார வச்சா இந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக 4 பேர் ஈனு பல்ல காட்டிட்டு வந்து எதையாவது சாப்பிடுவானா, பில்லு கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் பார்த்து தான் உலகத்துல ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கண்ணை மூடிட்டு தெரிந்தெடுத்துட்டு தெரிந்தெடுத்தவனுக்கு தகுதிகளை தருகிறவராய் இருக்கிறார். உலகம் தகுதியுள்ளவனை தெரிந்து கொள்ளும், தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு தகுதிகளை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஸ்டேட்மென்ட் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. உலகம் திறமையுள்ளவனை தெரிந்து கொள்ளும், தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை. அதனாலதான் கர்த்தர் நம்மளெல்லாம் தெரிந்திருக்கிறாரு. ஆமென். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளவைகளை அதமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை யாரு பாவி, யாரு வேஸ்ட், யாரு ஒஸ்ட், யாரு ஆமென் விரும்பத்தகாதவர்கள், யாரு
தூக்கி எறியப்பட்டவர்கள், யாரு பிரயோஜனமற்றவர்கள், யாரு நிற்கதியானவர்கள், யாருக்கு பேக்ரவுண்ட் இல்ல, ஃப்ரண்ட் ரவுண்ட் இல்ல, லெஃப்ட் ரவுண்ட் இல்ல, ரைட் ரவுண்ட் இல்ல, டாப் லெவல் இல்ல, கீழ் லெவல் இல்ல, எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஆளை தூக்கி உருவாக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற நல்ல தகப்பனவர் தூக்கி இயேசுவே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்று புரிஞ்சுக்கணும், சில பாடும்போது தான் ஸ்கேல்ல பாடுவாங்க. நான் பிரசங்கமே ஸ்கேல்ல தான் பாடுவேன். அதனால எனக்கு ஒரு ஸ்கேல் இருந்தால் தான் பிரசங்கமே ஓடும். நல்லா எந்திரிச்சு நின்று வாசிங்க பார்ப்போம். சேர் வேண்டாம், எந்திரிச்சு நில்லுங்க, தேவ பலத்தில் நில்லுங்க. அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நின்று வாசிங்க, டீல கையை வைங்க பார்ப்போம். பாட்டுக்கு மட்டும் இல்லை, நமக்கு பிரசங்கத்துக்கே ஸ்கேல் வேணும், புரியுதா? கொடுங்க பார்ப்போம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நீங்க பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட பிரயோஜனமற்றவர்கள், அப்பிரயோஜனமானவர்கள், பயனற்றவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறவரா இருக்கிறேன். கொண்ட உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இப்ப கூட பாருங்களேன், வாசிக்க தெரியாதவரை கர்த்தர் உருவாக்குறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. இப்ப எவ்வளவோ வித்வான்கள் இருக்காங்க வாசிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்ச்சஸ்ல, சென்னையிலலாம் சிலரை வாரம் காசு கொடுத்து வாசிக்க வைக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற சில பெரிய சர்ச்சஸ்லாம் மியூசிக் டீமுக்கு பலாயிரங்களை, பல லட்சங்களை ஒவ்வொரு மாசத்துக்கு பேசி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க காணிக்க பொருட்டு தான் அங்க வாசிக்கணும், நாங்க தரமாட்டோம். அப்ப கர்த்தர் அவங்களை உருவாக்குறாரு பாருங்க. ஏன்னா ஞானம் இல்லை, அறிவில்லை, நமக்கு வித்வான்கள் வேண்டாம். ஆனா கொஞ்சோண்டு தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா போதும், ஒன்னு ஆண்டவர் தூக்கிடுவாரு, உயர்த்திடுவாரு, மேன்மைப்படுத்திடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுதான் அப்படிதான் கர்த்தருடைய கர்த்தருடைய சாய்ஸஸ். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அதுதான் தேவன் உலகம் திறமையுள்ளவனை தெரிந்து கொள்ளும், தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டுமா? உலகம் கழுவி அணைக்கும், தேவன் அணைத்து கழுவுகிறார். புரியல? நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க இதை மட்டும் சொல்லுங்க. உலகம் கழுவி அணைக்கும், தேவன் அணைத்து கழுவுகிறார். இப்ப வீட்டுக்கார ஐயா வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்போ உங்க குட்டி பாப்பா அவ மோஷன் போயிட்டு அப்படி காலெல்லாம் போயிருக்குது, அப்படி இருக்கிறா. அப்படி உள்ள வரும்போது அப்பான்னு வரும்போது அந்த அப்பா என்ன செய்வாரு? பாப்பா அம்மாடப்பா போய் கழுவிட்டு வா, நல்லா கழுவிட்டு வா, நல்லா வாஷ் பண்ணும், நல்லா கழுவி விட்டு சான்சன் பேபி பவுடரெல்லாம் அப்படி பம்ப்ஸ்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் டயப்பரை போட்டோன்னே, என் கண்ணு, என் மணியை, என் செல்லமே, எங்கள் அப்பா மாதிரியே பிறந்திருக்கு பாரு, எங்கள் ஆத்தா மாதிரியே பிறந்திருக்கு பாரு, எங்கள் ஆச்சி மாதிரியே பிறந்திருக்கு பாரு. ஏன் அதை கக்கா போயிருக்கும்போது சொல்ல வேண்டியதானே? வராது. ஏன்னா அது நாத்தத்தில் இருக்கு. ஆனால் என் இயேசு எப்படி தெரியுமா? நான் நாத்தத்தில் இருந்தேன், நான் அருவருப்பில் இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன். அப்பயே என்னை தூக்கி 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 என்ன முத்தமிட்டு அணைத்து அதுக்கப்புறம் என் பாவத்தை கழுவுகிற நல்ல நேசர். அல்லேலூயா, நல்ல நேசர். அதனாலதான் அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லவராக இருக்கிறார், வார்த்தையே கிடையாது. சரி, அவர் மகாராஜா என்ன தெரிந்தெடுத்திருக்கிறாரு? எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? சில காரியங்களை பார்க்கிறோம். அவர் தெரிந்தெடுத்ததுனால வருகிற நன்மை. இப்ப 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும், நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும், இளக்கரிப்பதும் இல்லை, இளக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை, பதறுவதும் இல்லை. போதும். ஆமா, இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. இளைக்கரிப்பு இல்லை. சொல்லுங்க பாப்பா. அப்படின்னா என்னங்க? அது என்னது? இது
இலக்கரிப்புனா என்னது? ஆங்கில வேதாகம் வச்சிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கு படிங்க பாப்போம். ஐசாயா chapter 42 verse number 4 படிங்க சத்தமா படிங்க. He will not grow faint or be discouraged till he has established justice on the earth, and the coastland wait for his law. இலக்கரிப்புக்கு என்ன வார்த்தைமா? Discouraged. டிஸ்கரேஜ்னு வந்திருக்குல. டிஸ்கரேஜ்னா அதுக்கு ஆக்சுவலி தமிழ் வார்த்தை வந்து faint or be discouraged. ஃபெயிலா போயிடுறது பாருங்களேன். இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை, ஃபெயில் ஆகிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மகாராஜா அப்படின்னா என் அரண்மனைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் லைஃப்ல ஃபெயில் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அவன் பதறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் மகாராஜாவோட பிள்ளை. என் பிள்ளை எதுக்காகவும் பதற மாட்டான். என் பிள்ளை எதுக்காகவும் இளைக்கரைக்க மாட்டான். என் பிள்ளை எதுக்காகவும் ஃபெயில் ஆகவும் மாட்டான். கையை உயர்த்தி 2 வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். இளைக்கரிப்பதில்லை. சொல்லுங்க, இளைக்கரிப்பதில்லை. இளைக்கரிப்பதில்லை. அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? பதறுவதில்லை. சொல்லுங்க பார்ப்போம். பதறுவதில்லை. சொல்லுங்க பார்ப்போம். நோ மோர் டென்ஷன். சொல்லுங்க பார்ப்போம். ஆல்வேஸ் பி கூல் பேபி. கூல் பேபி. கூல் பேபி. பதறக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் பதறி ஏதாவது ஒரு பதட்டமான நேரத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா 100% அது ஃபெயிலியர் டெசிஷன். அது பெரிய பிரச்சனையில் ஆபத்தில் கொண்டு விடும். பதஷ்டத்தில் நீங்கள் டென்ஷனில் நீங்கள் எடுக்கிற முடிவு. டென்ஷனாக இருக்கா? அமைதியாக 1 லிட்டர் தண்ணியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஹல்லேலூயா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஃபாதர் பாடினார் பாருங்க. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. வலது கரை உரைத்து பதற மாட்டேன். பதற மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். பதற மாட்டேன். சொல்லுங்க. சாத்தான் பார்க்கட்டும், சாத்தான் கேட்கட்டும். உங்களை டென்ஷன் ஆக்கிறவனே பேய் வேலை. உங்களை டென்ஷன் ஆக்கி, உங்களை கட்டுப்பாக்கி, உங்களை பாடுபடுத்தி, ப்ரெஷரை ஏற்றி, சுகரை ஏற்றி எல்லாம் பண்ணுறது பேய் வேலை. அவன் பார்க்கட்டும். நீ என்ன வேணாலும் பண்ண, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். சொல்லுங்கள் பாப்பா. நான் பதற மாட்டேன். சொல்லுங்கள் பாப்பா. நான் பதற மாட்டேன். நான் பதறவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் யாரோட பிள்ளை? அதாவது சொல்லுங்கள், நான் யாரோட பிள்ளை? நான் யாரோட பிள்ளை? எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ பிள்ளைக்கே அவ்வளவு நாங்கள் லைசன்ஸ் இல்லாமலும் போவோம், ஆர்சி புக் இல்லாமலும் போவோம், எதுவும் இல்லாமல் போவோம். ஏன் தெரியுமா? நாங்கள் வட்ட செயலாளரோட பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நாங்கள் அதுக்காக நீங்கள் எப்படி போகக்கூடாது. நான் மகாராஜாவோட பிள்ளை. உலகத்தின் எந்த காரியங்களும் என்னை சேதப்படுத்தாதபடி. Always be cool in the presence of God. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக பார்த்து கொள்ளுகிறவர். I am inside the palace. நான் மகாராஜாவுடைய அரண்மனைக்குள் சேஃபா இருக்கிறேன். Nothing can disturb me. என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. மகாராஜாவோட அரண்மனை, 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 அரண்மனை. ஆமா. அப்ப முதல்ல கர்த்தர் சொல்ற காரியம், நீ இயேசு மகாராஜாவினுடைய பிள்ளை இளவரசனா இருந்தா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தர. சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை. விக்டரி லைஃப். சரியா? அடுத்து 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும்,
கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். சரி, அப்படின்னா ரெண்டாவது, நான் மகாராஜாவுக்கு பிள்ளைனா ஐ ஹாவ் சம் ரைட்ஸ். எனக்கு சில உரிமைகளை, எனக்கு சில அத்தாரிட்டிஸை, எனக்கு சில பவர்ஸை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதிகாரமுடையவன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, அதிகாரமுடையவன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான் அவருடைய பிள்ளைல, எனக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்ல. எதின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? வியாதியின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, பிசாசின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, அந்தகாரத்தின் இருள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, சாபத்தின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, குழப்பங்கள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சகல சத்துருவின் சேனைகளுக்கு மேல கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நல்லா கைத்தட்டி சொல்லுங்க பாப்போம். அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமே. சத்துருக்கள் மேல, உலகத்தின் மேல, மாம்சத்தின் மேல கர்த்தர் எனக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கணும். வியாதி வந்திருக்கா, ஒரு இடத்துல வியாதி இருக்கா, இடுப்புல வியாதி இருக்கா, கையில வச்சு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சுகமாகு அப்படின்னா அது சுகமாகிறது. ஆமென். அவர் நாமத்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். இப்ப 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 ரைட் நவ் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, எங்க உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அங்க கையை வைங்க பார்ப்போம். அங்க கையை வைங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல கை வச்சு நீங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க. நீங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க உங்க வயிற்றுல கை வச்சு அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஆமென். எவ்ரி ரைட்ஸ் ஐ ஹேவ். ஆமென். வேதம் எனக்கு சொல்லுகிறது, அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். சர்வ வல்லமையினுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே, ஆமென், வானத்தின் கீழே, பூமியின் மேலே சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கும் கொஞ்சம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஆனந்தமே, ஹல்லேலூயா, பெரும்பமே. ஆஹா, துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென், ஆமென். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பாப்பா. ஹல்லேலூயா. I have a rights, I have authority, I have a power. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்தாலும் உங்க இருதயம் சொல்லணும், கர்த்தருடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தி ஜெயத்தை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொன்றையும் அதிகாரத்தை பயன்படுத்தி, சின்ன விஷயமோ பெரிய விஷயம், அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 இல்லைன்னா 250 டைம் அது இயேசுங்கிற வார்த்தை உங்க வாயிலேருந்து வந்துடணும். ஸ்தோத்திரங்கிற வார்த்தை ஒரு 250 தடவை வந்துடணும். வந்துருச்சுனாலே நம்மளை சுற்றிலும் ஒரு அக்கினி எரியும். அது உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும், மேப்படியானுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆத்தாடி, இவனை சுற்றிலும் ஏசு ஏசு ஏசு. நேற்று கல்யாணத்தை முடிச்சுட்டு விரட்டி போறேன். திருச்சியில் எனக்கு 3 மணிக்கு மீட்டிங், யூத் மீட்டிங். திருச்சி சிட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் 3 மணிக்கு எனக்கு மீட்டிங்.
தோத்துறோம். 3 மணிக்கு என்னுடைய செஷன், நான் 3 மணிக்கு மைக்கை பிடிக்கணும். இங்கேருந்து கிளம்பும் போதே 2:05 ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே மீட்டிங்க்கு கரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்து தான் போகிறது. இன்னும் விரட்டி தான் போகிறது. ஐயாவுக்கு தெரியும், டில்டன் ஐயாவுக்கு தெரியும். ஒரு தடவை கூப்பிட்டு போனார், விரட்டி தான் போகிறது. அப்போ சரி இவ்வளோ நேரம் இருக்க போயிடலாம் அப்படின்னு போகிற திண்டுக்கலை கடந்து என் கூட 2-3 ஊழியக்காரங்கள்லாம் நம்ம சர்ச்சு மூப்பர்கள்லாம் வந்தாங்க. அப்படி அதை தாண்டி போகிற வடமதுரை கிட்ட போகும்போது வண்டி கொட 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 இப்படி 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 அப்படின்னு வண்டி நின்றுச்சு. நின்றதுக்கு பின்னாடி வண்டி நகரவும் மாட்டேங்குது, முன்னாடியும் போக மாட்டேங்குது, பின்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சத்ருவானவன் வேலை என்ன செஞ்சுட்டான், காட்டிட்டான். இன்னும் 45 நிமிஷத்தில் நான் திருச்சியில் இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து வர ஃபோன், எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கே வந்துட்டு இருக்கீங்க, எங்கே வந்துட்டு இருக்கீங்க. எனக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சு. நான் இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த வாகனத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அத்தனை அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு, இப்போ நான் போகணும் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதயத்துக்குள்ள எனக்கு முன்னாடி என் கார், நம்ம கார் மாதிரியே ஒரு கார் அப்படி வந்து முன்னாடி நிற்கிது. அது என்னடான்னு பார்த்தா, அந்த பொண்ணு நேற்று கல்யாணம் நடந்துச்சுல்ல, அந்த பொண்ணோட பாஸ்டர் திருச்சியிலேருந்து வந்தார்ல, அவர் எனக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு வந்து நிற்கிறாரு. என்ன பாஸ்டர், என்னெல்லாம் கேட்க நேரம் இல்லை, கதவை திறங்க, என்னை திருச்சியில் கொண்டு போய். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பாபா. க்ளோரி க்ளோரி. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்ப ஒரு மகாராஜாவி மகனாய் இருக்கிற இளவரசனுக்கு அவர் தருகிற முதல் காரியம், மகாராஜாவின் ஜெயத்தை எனக்கு தருகிறவராயிருக்கிறார். நான் பதறுகிறதில்லை, ஜெயிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மகாராஜாவினுடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு மகாராஜா தன் இளவரசனுக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு காரியம், ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து. சூப்பர் வேர்டு. உன்னை எப்படி காக்கிறாரா? இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன். தற்காத்து சொல்லுங்க. இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? தற்காப்பு கலை. இங்கு தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கப்படும். கும்ஃபு, கராத்தே இங்கு கற்றுத்தரப்படும். அப்படி போர்டெல்லாம் படிச்சிருக்கீங்களா? தற்காப்பு கலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மகாராஜா, என் பிள்ளைகள் இளவரசர்கள் இளவரசிகள்னா, என் அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மகாராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை தற்காப்பும் உனக்கும் கர்த்தர் கொடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். That is a great protection. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனி. எப்பா தண்டி கொட்டாவி ஆத்தாடி ஓத்திரம். இங்க கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தின் மேல எங்க இருந்து குண்டு போட்டாலும் குண்டு தேசத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு கண்களால் புலப்படாத இன்விசிபிள் ஒரு பெரிய ஒரு கேடகத்தை அமைச்சிருக்குதான் அந்த தேசம். யூடியூப்ல இருக்குது, அதை போய் பாருங்க. பாலஸ்தீன தேசம் எத்தனை குண்டுகள் எத்தனை ஏவுகணைகளை அந்த தேசத்துக்குள்ள போட்டாலும் அது தேசத்துக்குள்ள நுழையாதபடி பாதுகாக்கிறதுக்கு ஒரு இன்விசிபிள் ஒரு 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 பெரிய ஒரு இது, அது வந்து
கண்ணுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. சாதாரண வானம் மாதிரி இருக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்க எல்லாம் அடிக்கும். ஆனால் எந்த குண்டோ எதுவும் உள்ள வந்து நுழையாதபடி அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குதான். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மகாராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் ஒரு 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 கவர் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் நம்மை தொட முடியாது. ஆமென். நெருங்கி வருவார்கள், பக்கத்துல வரைக்கும் வருவாங்க, அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவாங்க, அடிக்கிறதுக்கு நம்ம கை அவங்க கை நம்ம மேல படுறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். என்ன, என்னை சுற்றிலும் ஒரு இன்விசிபிள் பாதுகாப்பு, ஒரு இன்விசிபிள் கவர் பண்ணி என்னை கர்த்தர் பாதுகாக்கிறவரா. அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். உன் கண்களுக்கு புலப்படாத ஒரு பாதுகாப்பு, உன் கண்களுக்கு புலப்படாத ஒரு நான் சொல்றேன், சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருக்கும், நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும், ஆமென், சடுதி மரணங்கள் சம்பவிக்காதபடி, சடுதி வியாதிகள் சம்பவிக்காதபடி கர்த்தர் ஒரு இன்விசிபிள் பாதுகாப்பை கொடுத்து ஒரு கவர் பண்ணி உன்னை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் அவருடைய அரண்மனைக்குள் இருக்கிற உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு இல்லாத பாதுகாப்பை கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் தருகிறவராக. ஒரு பிரைம் மினிஸ்டர் பாருங்க, அப்படி பிளாக் கலர்ல டிஷர்ட், பிளாக் கலர்ல சஃபாரி போட்டுட்டு, ஹைட்டா வெயிட்டா பிளாக் கலர்ல கூலர்ஸ் போட்டுட்டு ஒருத்தவங்க அப்படி ஃபைல் மாதிரி ஒன்று பக்கத்தில் தூக்கிட்டு வராங்க, அப்படி கண் வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் விட ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்து, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றீ, நான் அமர்ந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீ. ஓஹோ, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடி, சடுதி மரணங்கள் ஏற்படாதபடி. ஹல்லேலூயா. நல்லாதான் பாஸ்டர் 4 இட்லி சாம்பார் சட்னி 2 வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு தான் பாஸ்டர் படுத்தாரு. காலையில் கூப்பிட்டா விரைச்சு போயிட்டாரு பாஸ்டர். அது அவங்களுக்கு, நமக்கு சடுதி மரணங்கள் சம்பவிக்காது. இங்கே கையை வைங்க பார்ப்போம், இங்கே கையை வைங்க பார்ப்போம். ஹார்ட்டில் இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைங்க பார்ப்போம். இங்கே வச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர விட மாட்டார். எத்தனை பெரிய அதிர்ச்சி செய்திகளை கேட்டாலும் ஸ்தோத்திரம், எத்தனை பிரியாணி மூக்கு முட்டை தின்னாலும் ஸ்தோத்திரம், ஒன்றும் இங்கே அடைக்காதபடி அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக ரொம்ப சாப்பிடாதீங்க, உடம்பை பார்த்துக்கணும். அதை மீறி ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாப்பு. வயிற்றில் கை வைங்க. ஆமாம், 2 கிட்னியும் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனையே ஒன்று இங்கே இல்லை இங்கே தான் வருதுல்ல, ஒன்று ஹார்ட்டில் இல்லைன்னா, ஆமாம், செல்ஃபோனை இங்கே வைக்காதீங்க, ஹார்ட்டை பாதிக்கும். அப்போ இங்கே வைக்காதீங்க, இங்கே கிட்னியை பாதிக்கும். அப்போ எங்கே வைக்கிறது? தலைமையிலையா வச்சுக்கிட்டு போகிறது? எங்கேயோ ஒரு பக்கம் எதை வச்சாலும் அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறாரு. வயிற்றில் கை வச்சு ஜெபம். கிட்னியை கர்த்தர் கிட்னி 2 இருக்குல்ல, ஆமாம், இங்கே ஒன்று இருக்குது. ஆமேன். அப்போ கை வச்சு ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, கிட்னி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, கிட்னிக்கு சேதம் வரக்கூடாதப்பா. அவர் அரண்மனைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளப்பா, மகாராஜாவுடைய பிள்ளைகளப்பா. அப்படி கையை தலைக்கு மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க. தலைக்கு மேலே மூளை, இது ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு ஆர்கன். மூளை. ஆண்டவரே, இங்கே எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் முன்னும் பின்னும் ஒரு தற்காப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பு, இன்விசிபிள் பாதுகாப்பு, கண்களுக்கு புலப்படாத பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு தந்து நடத்துறாரு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த 11 மாசம் அப்படிதான் நம்ம சபையை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். அவருடைய தெய்வீக பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. எதையோ சாப்பிட்றோம், எதையோ குடிக்கிறோம்,
ஸ்தோத்திரம். ஆனாலும் வித்தியாசமான நோய்கள், வித்தியாசமான. அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் அவருக்கு கண்ணில் கேன்சர் வந்துருச்சு. எங்க கேன்சரா? அதனால தான் சொல்றது 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நோண்டிக்கிட்டே இருந்தியே பார்த்துக்கிறங்க. கண்ணில் கேன்சர் வந்துருச்சு பாஸ்டர். கண்ணில் கேன்சர், புதுசாக கேன்சர், எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இதுலையெல்லாம் கேன்சர் வருது. அது டைப் ஆஃப் கேன்சர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கிருபையா. ஹல்லேலூயா. தற்காப்பு, இந்த வார்த்தையை சொல்லுங்க. தற்காப்பு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எந்த கலையும் கற்றுக்கல, எங்களுக்கு எந்த சிலம்பு தெரியாது, வில்வித்த தெரியாது, கம்பு சுத்த தெரியாது, பெல்ட்டு, இந்த கராத்தே சகப்பு பெல்ட்டு, பச்சை பெல்ட்டு, மஞ்சள் பெல்ட்டு, ஒரு பெல்ட்டும் கிடையாது. ஆனால் எங்களுக்கான பாதுகாப்பு, ஹல்லேலூயா, கையை உயர்த்தி, எங்கள் பாதுகாப்பு நீங்கள் தான்ப்பா, எங்கள் அரண் நீங்கள் தான்ப்பா, எங்கள் கோட்டை நீங்கள் தான்ப்பா. ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய சிறகுகளின் நிழலில் நம்மளை மறைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன். எத்தனையோ பயணங்கள், எத்தனையோ முறை காரில் பயணிக்கிறீங்க, எத்தனையோ முறை ட்ரெயினில் பயணிக்கிறோம். ட்ரெயின் தண்டவாளம் கவுந்து போயிடுது. ஸ்தோத்திரம். பஸ்ஸில், ட்ரெயினில் அது காரில் பயங்கர ஸ்பீடில் 120, 130, 140 அது டங்கின்னு அடிக்குது. 120 பண்ண அதை காதில் கேட்காமலே போகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். அப்படி நமக்கு இந்த எனக்கு பயமெல்லாம் என்னென்னா, இந்த 4வேல இந்த இப்படி ஒரு செடி ஒன்று வச்சுருக்குறாங்கல்ல, அதுக்குள்ளே நிறைய செடி இருக்குது பாருங்கள். இந்த செடிக்குள்ளேருந்து எவனும் வந்துடுவானோன்னு ஒரு பயமாகவே இருக்குது. இதுக்குள்ளேருந்து யாரும் உள்ளே வந்துடுவாங்களோ, நாய் வந்துடுமோ. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாருங்க, அவங்க குடியிருக்கிறது அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம ஸ்பீடாக இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது 100, 120 பொசுக்குன்னு அவங்க வந்துருவாங்களோன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்குது. சரி, இந்த ட்ராக்ல போலான்னா அப்படி திடீர்னு தூக்கத்தில் ரோட்டை விட்டு கீழே விட்டுருவோமோன்னு பயமா இருக்கு. அப்ப எங்கிட்டு போறது? அவர் தான் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். பாதுகாப்பா இருக்கு. யாரும் நம்மளை சேதப்படுத்தாதபடி, நாமும் யாரையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவர். இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். இதை 3 சொல்லுங்க பாப்பா. இந்த 3 கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. முதல்ல, மகாராஜாவுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். 2வது, மகாராஜாவுடைய பிள்ளைகளுக்கு என்ன தர்றார் ஆண்டவர்? அதிகாரம் தர்றார். 3வது, மகாராஜா பிள்ளைகளுக்கு தற்காப்பு. கடைசியாக மகாராஜாவுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு பாருங்களேன். சூப்பரான ஒரு ஆசீர்வாதம். 7வது வசனத்தின் கடைசி பகுதியை, the last part of the word, ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, you are the blessed one, the whole nation. ஜாதினா நம்ம உடனே அந்த ஜாதியா, நீங்க அந்த ஜாதிக்காரர்களா, நீங்கள் அந்த ஊருக்காரர்களா, அந்த ஜாதின்னு கிடையாது. பைபிளில் எங்கெல்லாம் ஜாதின்னு வருதோ அங்கெல்லாம் ஆங்கில வேதாகமத்தில் நேஷன்னு போட்டிருக்கோம்ல. நேஷன்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். நேஷன். இந்தியா இஸ் அவர் நேஷன், இல்லை அமெரிக்கா நேஷன், ஆஸ்திரேலியா நேஷன், நியூசிலாந்து நேஷன். அப்படின்னா நாடுகளுக்கு, தேசங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வைக்கிறார். You are the blessed one. அரண்மனைக்குள்ள இருந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். நாம அநேகருக்கு, ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்கிறார். ஆமேன். இதை ஒன்றை மட்டும் செய்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லுங்களேன். 4 பேருக்கு யா வாழ்ந்த வாழ்க்கையில 4 பேருக்காவது என்ன செய்யணும்? 4 பேருக்காவது. நானே சாப்பிடுவேன், ஏன் பிரியாணி யாருக்கு தர மாட்டேன், லெக் பீஸ் எனக்கு தான். இல்லை சார். நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கும்போது யாராவது ஒரு ஏழையை நினச்சி ஒரு சேலை, ஒரு ஷர்ட் பேண்ட் பாக்ஸ், ஒரு சுடிதாராவது நீங்கள் நினச்சி வாங்கணும். வாழ்ந்த வாழ்க்கையில் 2 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போகணும், 4 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், நான் வாழ்ந்தேன், நான் மரித்தேன்னு இருக்கக்கூடாது ஐயா. 4 பேருக்கு கர்த்தர் சார் சொல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஆசீர்வாதமாக இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் லெவலில் எவ்வளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அந்த லெவல். நம்ம எல்லாரும் ஒன்றும் மதர் தெரேசா கிடையாது. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் காயம் கட்டி அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் லெவலில் உங்களால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்ல. என்னையா இருக்கலாம் இல்லையா? நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்ல. இருக்கலாம்.
போன வாரத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 2 நாள் கன்வென்ஷன் மீட்டிங். வெள்ளூர் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையை தாண்டி அந்த சைடு, சென்னைக்கு இந்த சைடு, இந்த பெல்ட்டில் இருக்குது வெள்ளூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் 2 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் பேச போனேன். பகலில் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஏற்கனவே என்னுடைய பல செய்திகளில் அந்த அம்மாவை நான் பேசியிருக்கிறேன். யூடியூப்பில் அந்த செய்திகள்லாம் இருக்குது. ஆமேன். ஒரு அம்மா மேலை நாட்டில் இருந்து இந்திய தேசத்துக்கு, ஜெர்மனா ஏதோ ஒரு நாடு, எனக்கு சரியாக தெரில, இங்கிலாண்டுன்னு நினைக்கிறேன், அந்த தேசத்தில் இருந்து ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரரு அந்த தேசத்தில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, அப்போ நான் சொல்கிறது அந்த நாட்களில் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, அப்போ வந்து அந்த இந்தியாவில் அம்மை நோய், இப்போ எப்படி கொரோனாவில் மக்கள் செத்தாங்களோ, அப்போ அம்மை நோயில் கொத்து கொத்தா மக்கள் மரிச்சாங்களாம். யாராவது அந்த காலத்தில் இருந்த ஞாபகம் இருக்குதா? அம்மை நோய் வந்து மரித்த ஐயாவுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு அம்மை நோயில் மரிச்சாங்களா? அப்படி நிறைய பேர் மரிச்சிருந்துருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ அப்படி மரிக்கும்போது அந்த ஊழியக்கார ஐயா போய் அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், இந்தியாவில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யாராவது இந்தியாவுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வர முடியுமான்னு ஒரு ஆல்டர் கால் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஏறக்குறைய ஒரு 1200 பேர் கொண்ட சபையில் ஒருத்தர் கூட எந்திரிக்கலை. ஆனால் ஒரு 16 வயது நிரம்பின ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேரு ஹைடான்னு பேரு, ஹைடா சோஃபியான்னு பேரு. ஆமா, ஹைடா சோஃபியா. அவ வேகமா கையை தூக்கிட்டு நேரம் முன்னாடி வந்திருக்கிறா. பாஸ்டர், நான் இந்தியாவுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு. அவங்க அப்பா பின்னாடி அவளுடைய ஸ்கெட்டை பிடிச்சி இழுத்து, உனக்கு அறிவு இருக்கா? இந்தியா பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது திருடர்கள் இருக்கிற ஊரு, நாத்தம் பிடிச்சவங்க, அந்த ஊர்ல சுத்தமாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நாட்டை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அவ சொல்லியிருக்கா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் உள்ளத்துல சொல்றாரு, நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க வேணா, நானும் உன் கூட வரேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல வந்து இறங்கி, வெள்ளூர் எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனா வெள்ளூருக்கு வந்து ஒரு சின்ன 10க்கு 10 ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல இருந்து மெடிக்கல் தேவைகளை அந்த வெள்ளூர் மாவட்டத்தில் இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு 12 மணி இருக்கு, ஒரு மனுஷன் வந்து கதவை தட்டுறாரு. இந்த புள்ள போய் கதவை திறக்கிறா. அவர் சொல்றாரு, அம்மா, என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, கொஞ்சம் வந்து டெலிவரி பார்க்க முடியுமா? அவ சொல்றா, இல்லைங்க, நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறேன், எங்க அப்பா நல்லா பார்ப்பாரு, அவர் அனுப்பட்டுமா? நோ 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 நோ, ஆண்கள்லாம் எங்க இனத்து, எங்களுடைய பாரம்பரியத்தில் அப்படி அவங்க டெலிவரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. இவ கதவை திறக்கிறா. அதே மாதிரி சொல்றாரு, அம்மா, என்னுடைய மனைவியும் நிறை மாதமா துடிக்கிறாமா, நீங்க வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்க. அவ சொல்ற, எனக்கு தெரியாதுங்க, நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், எங்க அப்பாவை அனுப்புறேன், ஏன் ஆண்கள்லாம் பார்க்க கூடாது? அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் முறுக்கு மீச வச்சுக்கிட்டு ஒருத்தர் கதவை தட்டுறாரு. அவர் சொல்ற, என் மகன் நிறை மாதமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு வந்து பிரசவம் பாருங்க. எனக்கு தெரியாதுங்க, எங்க அப்பாவை அனுப்புறேன். அதெல்லாம் ஆண்கள் வரக்கூடாது. விடியற் காலமானது 6 மணி. அவள் கதவை திறந்தாள். அவள் பார்த்த ஒரு காட்சி அவள் உள்ளத்தை உடைத்தது. அந்த 3 நிறை மாத பெண்களும் சவமாக பாடையிலே வைத்து எடுத்து கொண்டு போகப்பட்டதை பார்த்தார். அன்றைக்கு அந்த வாலிப பிள்ளை, அந்த தேவனுடைய மகள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஃபாரின் கேர்ள், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை இந்திய தேசத்துக்கு நான் அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அப்படி அந்த 10க்கு 10 ரூம்ல 2 காட்டை வாங்கி போட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடத்தை வாங்கினாங்க. 10 காட்டு வாங்கினாங்க, 20 காட்டு வாங்கினாங்க, 50 காட்டு வாங்கினாங்க, 100 வாங்கினாங்க. இன்னைக்கு நீங்க வெள்ளூர்ல போய் பார்த்தீங்கன்னா சிஎம்சி என்கிறதான பெயர்ல, ஆமென், கிறிஸ்டியன் மெடிக்கல் சென்டர் என்கிற பெயர்ல பல்லாயிரக்கணக்கான படுக்கை அறைகளை கொண்டதான ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த அம்மா ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அந்த அம்மா ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் ராணிப்பேட்டைன்னு பக்கத்தில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ராணிப்பேட்டைன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் போகிற வழியில் பைபாஸில் புதுசாக ஒரு சிஎம்சி கட்டியிருக்கிறாங்க. ஐயோ, சிங்கப்பூர் ஏர்போர்ட் தோத்துறோம், அவ்வளவு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல், உலகளாவிய ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் ஃபாரின்ல இருந்து இங்கே தங்கி ஒர்க் பண்ணுற மிஷன் டாக்டர்ஸ். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய சிஎம்சி மெடிக்கல் சென்டர், சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஒரு அம்மாவினாலே உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் தேவையில்லை என்று சொல்லுகிற சமுதாயமே, இந்திய தேசத்தில் எப்படி கிறிஸ்தவம் வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த அம்மாவுடைய கல்லறைக்கு என்னை கொண்டு போனாங்க அந்த பாஸ்டர்மார்கள். அங்கே எழுதப்பட்டிருந்தது சோஃபியா ஐடாஸ்கருடையதான கல்லறை. அங்கே ஒரு கொட்டேஷன் எழுதப்பட்டிருந்தது. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், எனக்கு இன்னும் ஒரு வாழ்வு கிடைத்தால் அதையும் நான் இந்திய தேசத்துக்கே அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி. What a word. இதே வார்த்தை தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தை ஆரம்பித்ததான வைத்தம்மாவுடைய கல்லறையிலையும் தென்காசியில் எழுதப்பட்டிருக்கிறது நான் பார்த்தேன். அதே வார்த்தை அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்தால் அதை இந்திய தேசத்துக்கு என்று அர்ப்பணிப்பேன் என்று. Dear brother and sister, we have only one life. ஒரு வாழ்க்கை வாழ்றோம். நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் புருஷன் இப்படியே வாழ்ந்துடக்கூடாது. 4 பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். 4 பேரை வாழ வைக்கணும். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் துணிக்கட்டும். Thank you Jesus. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் என் கண்காணாத சிலர், என் தேசத்தில் இயலாமையில் இருக்கிறவர்கள், என் தேசத்தில் முடமாக்கப்பட்டவர்கள், சிலரையாவது தட்டி எழுப்புவதற்கு என்னையும் ஆண்டவர் உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி விட வேண்டும். ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆபேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் மரித்தும் அவனுடைய ரத்தம் பேசுகிறதா. தொற்காலை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தொற்கால் மரித்த பின்பும் அவள் பின்னினதான அங்கிகளை, அந்த ஸ்வெட்டர்ஸை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நாம் மரித்தாலும் நம்முடைய வாழ்க்கை பேசப்படும்படியாக. Thank you Jesus. அன்றியாவியானவரே, கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீ ஒரு மகாராஜாவுடைய பிள்ளை, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள். நன்றி தகப்பனை. தொடர்ந்து நம்முடைய போதகர் அவர்கள் நம்மை திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக அப்படி நடத்துவார்கள்.